Hi dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரீம் கேச்சர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாடலில் இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட். அண்ட் இந்த ஷீட் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த ஷீட்டில் நம்ம எந்த வேலையும் இது வரையும் பண்ணல, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அதில் சின்ன சின்னதாக லீஃப் மாதிரி இருந்துச்சு, இந்த ட்ரீம் கேச்சர்லலாம் வரும்ல அந்தமாரி. அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்களே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன இறகு மாதிரி வந்து நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்துச்சுன்றனால இதை அப்படியே வந்து நான் அச்சு வச்சு வரைகிறேன். இப்போ வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய டிசைன் இருந்துச்சு இந்த மாதிரி, ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச டிசைன் ஒன்று எடுத்து நான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய டிசைன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் எல்லா டிசைனும் சேர்த்து கூட இது பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரே டிசைனாக பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்றனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரீம் கேச்சர் அதிகமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 கலரில் இருக்கும். டபுள் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், அண்ட் மல்டிபிள் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூவும் ஒயிட்டும் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் 2 கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அவர் வந்து மல்டிபிள் கலர் கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் வந்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சென்டரில் இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். பட் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். அது என்னென்னா, அது கீழே அந்த ஒரு சைடில் மட்டும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இதே மாதிரியே ப்ளூ கலரில் ஒரு 4 பீஸ் தேவைப்படும். 4 பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இதுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இருக்கிறது பிடிக்கலன்றனால அது ஒரு லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம கையிலேயே வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கிற டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றனால நான் அதையே அச்சு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ப்ளூ கலரில் 4 பீஸும் அண்ட் ஒயிட் கலரில் 5 பீஸும் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து ஒரு கேலண்டர் ஷீட் எடுத்திருக்கேன். கேலண்டர் ஷீட் நல்லா கனமாக இருக்குன்றனால நான் இந்த ஷீட் எடுத்திருக்கேன். அப்படி கேலண்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நியூஸ் பேப்பரை ஒரு டபுளாக வந்து சுற்றிக்கோங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேலண்டர் ஷீட்டை ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு தட்டையாக இருக்கணும் அது. ஓகேவா? இந்த மாதிரி தட்டையாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு கவர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட சுற்றிக்கலாம். பட் உள்ளன் த்ரெட்டோட ஃபினிஷிங் கலர் பேப்பரில் கிடைக்காது. அதனால தான் நான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உள்ளன் த்ரெட் ஃபுல்லாக வந்து சுற்றுறேன். ஒரு பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் சூஸ் பண்ணி நான் சுற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோம் ஷீட்டுக்கு எந்த கலர் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு தோணுதோ அந்த கலர் வச்சு சுற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து பிங்க் கலர் வச்சு சுற்றிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. சைடு 2 பீஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபோம் ஷீட்டில், அது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக தொங்க விட்டுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி பெருசாக நீளமாக கட்டிக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு வந்து கீழே லென்த்து தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் மொத்தம் 9 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன்னா, அப்போ சென்டரில் ஒரு பீஸ் கட்டிட்டு அதோட சைடு 2 சைட்லேயும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4 பீஸ் வந்து கட்டிக்கோங்க. அதை விட கொஞ்சம் சின்ன சின்னதாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் கட்டினீங்கன்னா அதுக்கு சைடில் கட்டுறது எல்லாமே அதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய வால் ஹேங்கிங்லாம் நம்ம பண்ணியிருப்போம், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதே மாதிரியே அந்த ஆப்போசிட் சைட்லேயும் நான் உங்களுக்கு எல்லா நூலையுமே வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் நான் வந்து 4 பீஸ் கட்டியிருக்கேன், சென்டரில் ஒரு பீஸ். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுறது தான் வேலை. நான் வந்து அப்படியே அந்த த்ரெட்டை வச்சு கட்டி விடலான்னு பார்த்தேன், பட் கட்டி விட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அதோட பேக் சைடில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டரில் ஒட்டியிருக்கேன்னா இதே மாதிரியே கலர் மாற்றி ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஒயிட் ஒட்டியிருக்கேன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கை ப்ளூ ஒட்டியிருக்கேன், அதுக்கு மேலே மறுபடியும் ஒயிட் கலர். இந்த மாதிரி மாற்றி ஒட்டிக்கோங்க. இது வந்து வெறும் 5 பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கூட சிம்பிளாக செய்யலாம். பட் நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன், அதனால் ஒரு 9 பீஸ் கட் பண்ணி செய்கிறேன். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கணுன்னா ஒரு 5 பீஸ் அப்படி இல்லைனா 7 பீஸு அதோட கட் பண்ணி நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் பெருசாக செஞ்சால் நல்லாயிருக்கும், வீட்டு உள்ளே போனோடனே பெருசாக இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா பெருசாக செஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒட்டிக்கோங்க. சாரி, ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 9 பீஸும் நம்ம கட்டின நூலுக்கு கீழே வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே வந்து ஸ்டிக்கர் டைப்பில் நிறைய டிசைனில் எங்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
அதில் வந்து கொஞ்சம் செலக்டிவாக சூஸ் பண்ணி எடுத்து நான் அந்த உள்ளன் த்ரெட் கட்டியிருக்கோம்ல மேலே அது பிளாக் கலரில் அப்படியே தெரியுது, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பூ ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டார் டைப்பாக, இது ஸ்டார் கூட கிடையாது, இது ஒரு 9 பெட்டலோ 7 பெட்டலோ இருக்கிற ஒரு சின்ன பூ மாதிரி இருந்துச்சு. அந்த பூ வந்து டபுள் கலரில் இருந்துச்சு, அதனால் அதையுமே வந்து பக்கத்தில் அப்படியே ஒட்டி விட்றேன். ஒரே ஒரு இது மட்டும் இல்லை அதில், அதனால் நானே வந்து நம்ம ஃபோம் ஷீட் இருக்கோம்ல அதில் அந்த ஸ்டிக்கர் மாடலையே கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் வந்து ப்ளைனாக இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சமே டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி பஞ்சிங் மிஷினில் ஹார்ட் ஷேப் இருக்கும் என்கிட்ட, அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அந்த குட்டியாக இருக்கிறது இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுன்றனால நான் இந்த மாதிரி எடுத்து ப்ளூ கலரில் ஒன்று அண்ட் ஒயிட் கலரில் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பீஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளாக் கலர் த்ரெட் இருக்குல்ல அதில் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படின்னா ரொம்ப கொச்சலாம் ஒட்டலை, சும்மா அங்கங்கே வந்து பார்க்குறதுக்கு அது அந்த ஹார்ட் ஷேப்பில் தெரிகிற மாதிரி அங்கங்கே 2-3 பீஸ் ஒட்டுறேன். எப்படின்னு பாருங்கள், மாற்றி கலரிங் வந்து மாற்றி ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கை ப்ளூ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஹார்ட் ஒட்டுறேன், அதுக்கு கீழே ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி மாற்றி அந்த உள்ளன் த்ரெட் ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டு விட்டுங்க, பக்கத்தில் ஒட்டினீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நான் இதுக்கு வந்து ஸ்டிக்கர் டைப்பில் ஏதாச்சும் அந்த லேயராக ஸ்டிக்கர்லாம் வரும்ல அதுதான் ஒட்டலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பஞ்சிங் மிஷினும் இருக்குது ஹார்ட்டின் ஷேப்பில், அதேமாதிரி நிறைய நம்ம கட் பண்ணி போட்ட பீஸுமே இருந்துச்சு. கலருமே பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு, அதனால நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுறது பிடிக்கலன்னா நீங்கள் சின்னதாக ஸ்டிக்கர் டைப்பில் ஏதாச்சும் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பீட்ஸ் கூட நீங்கள் வந்து அதில் கோர்த்து விட்டுக்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து கலர் மேட்சுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் த்ரெட் எடுத்து அதோட 2 சைட்லேயும் கட்ட போகிறோம். இது எதுக்குன்னா ஹேங் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு கட்டிட்டு எந்தளவு வந்து உங்களுக்கு லென்த் வேணும்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து அந்த ரைட் சைடில் கட்டி விட்டுடுங்க. ஓகே, இப்போ கட்டியாச்சு. இப்போ அந்த கட்டின பீஸுமே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவுமே பிளாக் கலரில் இருக்கிறனால கொஞ்சம் ப்ளைனாக தெரிஞ்சிச்சு. அதுலேயும் நான் இந்த குட்டி ஹார்ட்டை நிறைய பண்ணி வச்சுட்டு அதை ஒட்டுறேன். அதையுமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் ஒட்டினேன்னா ஒரு ஒயிட் கலர் அப்படி ஒட்டுறேன். ஓகே, இதுலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டிக்கர் ஆர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கோர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். இப்போது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, ஏன்னா ஃபெவிகால் போட்டிருக்கோம்ல அதனால கொஞ்சம் நேரம் காஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வாலில் எடுத்து ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சின்ன பீஸ்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய பீஸு. ஒரு போர்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் வந்து வீடியோ கூட இந்த ஷேப்லேயே காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வாலில் ஹேங் பண்ணியாச்சு. செம்ம பெருசாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, சின்னதாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மெயில் எல்லாமே பார்க்குறேன். ஆல்ரெடி நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ மெயில் பார்க்குறேன். பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவும் சீக்கிரமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். பாய்.